அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. நபிமார்கள் வரலாறு என்ற பாடத்தொடரில் 8வது வகுப்பிலே நாங்கள் இருக்கிறோம். இதற்கு முன்னால் நடந்த பாடங்களை நீங்கள் முழுமையாக கற்றுக்கொள்ள விரும்பினால் அதனுடைய ஃபுல் பிளேலிஸ்ட்டை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தருகிறேன், செக் பண்ணி பார்த்து கொள்ளுங்கள். அதிகமான பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். கடைசி பாடத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஷைத்தான் எப்படி சுஜூத் செய்ய மறுத்தான் என்ற விடயத்தை தெளிவாக பார்த்தோம். அதற்கு பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சுவர்க்கத்திலே வாழ வைக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்திலே வாழ்கிறார்கள். சுவர்க்கம் என்பது நமக்கு தெரியும், அல்லாஹுடைய அனைத்து அருட்கொடைகள் நிரம்பி வழியக்கூடிய இடம் தான் அந்த சுவர்க்கம். சுவர்க்கத்தில் ஹதரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தாலும் அவர்களுடைய முகத்தில் ஒரு கவலை இருந்து கொண்டே இருந்தது. தனிமை அவர்களை வாட்டி கொண்டே இருந்தது. இந்த சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைக்கிறான். இதிலிருந்து தெளிவாக விளங்குகிறது, ஒரு மனிதனுக்கு உலகத்துடைய முழு ஆட்சி கொடுக்கப்பட்டாலும் அவனுக்கு மனைவி என்பவள் இல்லை என்று சொன்னால் அவன் பூர்த்தியான மனிதனாக முடியாது. இதனால் தான் ஹதீஸ்லையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைஹக்கியுடைய ரிவாயத், மன் ரஸகஹுல்லாஹு இம்ரஅத்தன் சாலிஹா, சாலிஹான மனைவியை, சிறந்த மனைவியை அல்லாஹ் யாருக்கு துணையாக ஆக்கியிருக்கிறானோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய அரைவாசி மார்க்கத்தின் மீது உதவி செய்து விட்டான். ஃபல்யத்தகில்லாஹ ஃபின்னிஸ்ஃபில் பாக்கி, எஞ்சி இருக்கக்கூடிய அரைவாசியில் அவர் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். திருமணம் முடிப்பதுடன் அவருடைய மார்க்கத்தின் அரைவாசி முழுமை பெற்று வருகிறது. அதற்கு பிறகு மனைவியுடன் நடந்து கொள்ளக்கூடிய அந்த முறையில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளட்டும் என்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக சைக்கினை செய்தார்கள். ஆகவே முழு உலகத்துடைய சுவண்டிகள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் ஒரு மனிதன் பூர்த்தியாகுவது அவனுடைய திருமணத்தை கொண்டு தான். அது மட்டுமல்லாமல் அவனுக்கு சாலிஹான மனைவி அமைந்து விட்டால் உலகத்திலேயே அவனுக்கு நிம்மதியான சுவர்க்கத்துடைய வாழ்க்கை அமைந்துவிடும். அப்படி இல்லாமல் அவனுக்கு கட்டுப்படாத மோசமான மனைவி அமைந்து விட்டால் உலக வாழ்க்கையே அவனுக்கு நரகமாக மாறிவிடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவரையும் இப்படியாப்பட்டவர்களை விட்டு பாதுகாப்பானாக. ஆகவே இந்த அடிப்படையில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சுவர்க்கத்துக்குள்ளால் நுழைந்து, சுவர்க்கம் சுப்ஹானல்லாஹ் எப்படியாப்பட்ட இடம், எல்லா விதமான சுகண்டிகளும் இருக்கக்கூடிய இடம், கவலை என்பது அந்த இடத்தில் இருக்கவே இருக்காது. அப்படி இருந்தாலும் இவர்களுக்கு ஒரு கவலை இருந்தது. அந்த கவலையை அல்லாஹ் போக்குவதற்காகத்தான் துணையாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் படைக்கிறான். அல்லாமா சுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் இந்த ரிவாயத்தை பதிவு செய்கிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, இதே போல் அப்துல்லா பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விடயத்தை தெளிவாக பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாமா இப்னு கஸீர் கஸஸுல் அம்பியா என்ற கிதாபில் இந்த விடயத்தை குறிப்பிடுகிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சுவர்க்கத்திலே வாழ வைக்கிறான். வ அஸ்கன ஆதம அல் ஜன்னத ஃபகான யம்ஷி ஃபீஹா வஹ்ஷியன். ஆனால் அவர்கள் சுவர்க்கத்திலே நடந்து செல்லும் பொழுது அவர்கள் தனிமையாகத்தான் அவர்கள் நடந்து சென்றார்கள். தனிமை அவர்களை வாட்டி கொண்டிருந்தது. லைஸ லஹு ஃபீஹா ஜௌஜுன் யஸ்குனு இலைஹா, அவர்களுக்கு அமைதியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனைவி அந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இல்லாததின் காரணமாக இவர்கள் தனிமையிலே இருந்தார்கள். எனவே ஃபனாம நௌமத்தன், அவர்கள் ஒரு தூக்கத்தை தூங்குகிறார்கள். கவலையின் காரணமாக ஒரு சிறு தூக்கம் தூங்குகிறார்கள். ஃபஸ்தைக்கத, இப்ப சொல்றாங்க என்னன்னு சொன்னால் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழும்புகிறார்கள். வஇந்த ரஸிஹி இம்ரஅத்துன் காயிதத்துன், இவர்களுடைய தலைமாட்டில் ஒரு பெண் அமர்ந்திருக்கிறாள். தூங்குறாங்க, தூங்குறதுக்கு முன்னால யாருமே இல்லை. கவலையின் காரணமாக தனிமையை வாற்றனால கொஞ்சம் சாஞ்சி எழும்புவோம் சொல்லி சுவர்க்கத்தில் அவ்வாறு சாகிறார்கள். திடீரென அவர்கள் கண்ணை விழித்து பார்க்கும் பொழுது தன்னுடைய தலைமாட்டில் ஒரு பெண் அமர்ந்து கொண்டிருந்தால். ஹலக்கஹல்லாஹு மின் தில்இஹி, அந்த பெண்ணை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பில் இருந்து படைத்திருந்தான். இதனால தான் புகாரியுடைய தெளிவான ரிவாயத், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 5184வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு செய்கிறார்கள். இதே போல சஹீஹ் முஸ்லிமிலும் இந்த ஹதீஸ் வருது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபஸ்தௌஸு பின் நிசாஇ கைரா, பெண்களுடன் நீங்கள் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னல் மர்அத குலிகத் மின் திர்இன், ஏனென்று சொன்னால் மனைவி என்பவள், பெண் என்பவள் விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டவள்.
சொன்னார்கள், நீங்கள் அந்த விலா எலும்பை வளைக்க நாடினால் உடைத்து விடுவீர்கள், ஆகவே பெண்ணுடன் நல்ல முறையில் நடந்து கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். ஆகவே ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விலா எலும்பிலிருந்து தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். ஆக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைக்கிறான். இந்த பெண்ணை பார்த்ததும் அதிர்ச்சி அடைந்தார்கள். கேட்கிறாங்க, மா அந்தி, யார் நீ, இந்த இடத்தில் வந்து அமர்ந்திருக்கிறாயே, யார் நீ? உடனே ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அனம்ரஅத்துன், நான் ஒரு பெண் என்பதாக கூறினார்கள். பிறகு கேட்டார்கள், ஏன் நீ படைக்கப்பட்டிருக்கிறாய், அல்லாஹ் உன்னை எதற்காக வேண்டி படைத்தான்? ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, லிதஸ்குன இலைய, என் பக்கம் நீங்கள் அமைதி அடைவதற்காக, என் பக்கம் நீங்கள் வர வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான் என்று கூறினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல சொல்லும் பொழுது, வமின் ஆயாத்திஹி அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜல் லிதஸ்குனு இலைஹா, இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன கூறுகிறான்? வமின் ஆயாத்திஹி, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளில் நின்றும் உள்ளது தான், அன் ஹலகலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜா, உங்களிலிருந்தே உங்களுடைய ஜோடிகளை படைத்தது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி என்று கூறுகிறார். ஆகவே ஒவ்வொரு கணவனுடைய விலா எலும்பிலிருந்து தான் அல்லாஹ் படைத்தான் என்பது இதன் மூலமாகவும் தெளிவாக விளங்குகிறது. இந்த ஆயத்துக்கு கீழாலும் முஃபஸ்ஸிரூன்கள் இதை பற்றி தெளிவாக கூறுகிறார்கள். ஏன் அல்லாஹ் மனைவியை உங்களிலிருந்தே படைத்தான்? லிதஸ்குனு இலைஹா, அந்த மனைவியின் பக்கம் நீங்கள் இலை பாருவதற்காக வேண்டி, நீங்கள் சுகம் அனுபவிப்பதற்காக வேண்டி, நீங்கள் அமைதி பெறுவதற்காக. சக்கன் என்ற வார்த்தைக்கு அரபியில் பல கருத்துக்கள் இருக்கின்றன. ஆகவே மனைவியை அல்லாஹ் உங்களுக்கு தந்தது உங்களுடைய நிம்மதிக்காக வேண்டி, நீங்கள் இலை பாருவதற்காக வேண்டி. நீங்கள் கஷ்டத்துடன் வரும் பொழுது அவள் சொல்லக்கூடிய ஆறுதலின் காரணமாக உங்களுடைய மனம் அவ்வாறு திருப்தி அடைகிறது, மன நிம்மதி அடைகிறது. இதற்காகத்தான் நாங்கள் மனைவியை உங்களிலிருந்தே படைத்தோம் என்பதாக அல்லாஹ் இந்த ஆயத்தில் தெளிவாக குறிப்பிடுகிறான். இந்த வார்த்தையை தான் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் பக்கம் நீங்கள் நிம்மதி அடைய வேண்டும், என் பக்கம் நீங்கள் இலை பார வேண்டும், என் மூலம் நீங்கள் சந்தோஷம் அடைய வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் என்னை படைத்தான் என்பதாக ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. இந்த இருவர் பேசக்கூடிய விடயங்களை மலக்குமார்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஃபகாலத் லஹுல் மலாயிகா, இந்த சந்தர்ப்பத்தில் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் எல்லா விடயங்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தான் என்ற விடயத்தை நாங்கள் முன்னால ஒரு பதிவுல பார்த்திருந்தோம். இதை டெஸ்ட் பண்றதுக்காக வேண்டி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து மலக்குமார்கள் கேட்டாங்க, மஸ்மூஹா யா ஆதம், ஆதமே உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெண்ணுடைய பேர் என்ன? உடனே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா என்பதாக கூறினார்கள். உடனே மலக்குமார்கள் கேட்டாங்க, ஹவ்வா என்றால் என்ன, இந்த பெண்ணுக்கு ஏன் ஹவ்வா என்று சொல்லப்படுகிறது? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன பதில், லிஅன்னஹா குலிக மின் ஷைஇன் ஹய்யின், உயிருள்ள ஒரு பொருளிலிருந்து இந்த பெண் படைக்கப்பட்டிருப்பதின் காரணமாக ஹவ்வா என்று அந்த பெண்ணுக்கு சொல்லப்படும் என்பதாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உயிருள்ளவர்கள், எனவே அவர்களுடைய விலா எலும்பிலிருந்து படைக்கப்பட்டதின் காரணமாக உயிருள்ளவள் என்ற கருத்துள்ள ஹவ்வா என்பது அந்த பெண்ணுடைய பேர் என்பதாக மலக்குமார்களுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விளங்கப்படுத்தினார்கள். மலக்குமார்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்த விடயத்தை பார்த்து ஆச்சரியம் அடைந்தார்கள். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அன்னஹா குலிகத் மின் தில்இஹில் அக்ஸரில் ஐஸர், ஹஜ்ரத் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆணுடைய ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இடது சிறிய கட்டையான விலா எலும்பில் இருந்து தான் படைக்கப்பட்டிருக்கிறார். வஹுவ நாயிமுன், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுமோ தூங்கிக் கொண்டிருக்கும் நிலையில், அதாவது அவர்கள் சாய்ந்து கொண்டிருந்த நிலையில் அவர்களுடைய இடது கட்டை விலா எலும்பிலிருந்து தான் அல்லாஹ் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான். அந்த விலா எலும்புக்கு பகரமாக அந்த இடத்தை அல்லாஹ் சதையால் பூர்த்தியாக்கினான் என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள். அதற்கு பின்னால ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சுவர்க்கத்தில் நிம்மதியாக வாழ்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய ஆர்டர் வருது, எல்லா விடயத்தையும் அனுபவியுங்கள், ஆனால் வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இதோ இந்த மரத்தை மட்டும் நீங்கள் நெருங்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய கட்டளை வருகிறது. அதற்கு பிறகு ஷைத்தான் எப்படி இருவரை வழிக்கெடுத்தான், எப்படி அவர்கள் சுவர்க்கத்திலிருந்து வெளியாக்கப்பட்டார்கள், எவ்வளவு காலம் அவர்கள் சுவர்க்கத்திலே தங்கியிருந்தார்கள் என்ற விடயத்தை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புல தெளிவாக பார்ப்போம். நபிமார்களுடைய வரலாறுகளை தெளிவாக அறிந்து அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர்.
வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.